ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கார்டன் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்பைடர் பிளான்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்பைடர் பிளான்ட்டை பற்றி ஒரு சில பேருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சில பேர் ஆனால் இந்த செடியை பற்றி இன்னும் கூட தெரியாமல் இருக்கீங்க. இது ஒரு முக்கியமான ஏர் பியூரிஃபையர் பிளான்ட்டு. காற்றை சுத்தம் பண்ணுற ஒரு செடின்னு கூட சொல்லலாம். நிறைய பேர் இதை அழகுக்காகவும் வீட்டில் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு அழகு செடியும் கூட. நம்ம எங்கேயாவது வெளிலலாம் போகும்போது பொது இடத்துலலாம் இந்த செடியை நிறையா பார்க்கலாம். ஹாஸ்பிட்டல், வேறு எங்கேயாவது வெளில அந்த ஆஃபீஸ், இந்த மாதிரி இடத்துலலாம் நிறையா பார்க்கலாம். எதுக்காக இந்த செடியை அழகுக்கு மட்டும் அங்கே வச்சு வளர்க்குறது கிடையாது. ஒரு முக்கியமான ஏர் பியூரிஃபையர் பிளான்ட்டுங்கிறதுனால தான் இந்த செடியை அந்த மாதிரி இடத்துலலாம் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக வளரக்கூடிய செடியில் இதுவும் ஒன்று. எந்த விதமான நம்ம கேரிங்கு, மெயின்டெனன்ஸ் இந்த மாதிரி எதுவுமே தேவையில்ல. எதுவுமே பண்ணாமல் இந்த செடி அது படிக்க தானாக வளர்ந்துக்கிட்டு இருக்கும். இந்த செடிக்கு நார்மலான சன்லைட் இருந்தாவே போதும். நார்மலான சன்லைட்டும் ரெகுலராக ஓவர் வாட்டரிங் பண்ணிடாமல் லைட்டாக வாட்டர் கொடுத்துக்கிட்டே இருந்தாவே இந்த செடி பார்த்திங்க வளர்ந்துக்கிட்டே இருக்கும். செடியோட ப்ரைஸும் ரொம்ப கம்மி தான். ஒரு செடி 50லேருந்து 60 ரூபா அவ்வளோதான் இருக்கும். அதுக்கு மேலாம் இருக்காது. ஸ்டார்டிங்லேயே இந்த செடியை நான் ஒரு செடி தான் வாங்கிட்டு வந்து வச்சேன், சின்ன செடியாக. அதுக்கப்புறம் இவ்வளோ பெருசாக வளர்ந்து, அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் கற்றாழையெல்லாம் வளர்க்கும்போது அது பக்கத்துலேருந்து எப்படி இன்னொரு செடி வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஸ்பைடர் பிளான்ட்டும் பக்கத்துலேருந்து அடுத்தடுத்த செடி வந்துக்கிட்டே இருக்கும். இதை நம்ம ஒரு சின்ன தொட்டியில் வச்சு வளர்க்கலாம், இல்லாட்டி ஹேங்கிங் பிளான்ட்டாக கூட வளர்க்கலாம். எப்படி வளர்த்தாலுமே ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய ஒரு செடி தான். ஸ்பைடர் பிளான்ட்டில் நிறைய வெரைட்டி இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்கிட்ட இந்த ஒரு வெரைட்டி மட்டும்தான் இருக்குது. நடுவில் லைட்டாக எல்லோ கலரும், சைடில் 2 சைடும் க்ரீன் கலரும் இருக்கிற மாதிரி இருக்கும். நிறையா ஃபுல்லாகவே க்ரீனாக இருக்கிற மாதிரி, நடுவில் ஒயிட் இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி நிறையா பிங்க் கலரு மாதிரி நிறையா வெரைட்டி இருக்குது. இதோட ரேட்டும் ரொம்ப கம்மி தான். நர்சரியில் இந்த செடி எல்லாமே கிடைக்கும். மற்றபடி இதுக்கு விதை அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. கற்றாழை மாதிரி சைட்லேருந்து செடி வந்துக்கிட்டே இருக்கும். அதை நம்ம லைட்டாக வேறு இடத்துல பிடுங்கி வச்சா அது படிக்க தானாக கிளம்பிகிட்ருக்கும். இந்த செடியிலேருந்து நாங்கள் நிறையா செடி தனித்தனியாக எடுத்து இப்போ வச்சுருக்கோம். மற்றபடி இந்த செடிக்குன்னு தனியாக எந்த விதமான உரம், ஃபெர்டிலைசர் இந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுக்க வேணாம். எதுவுமே கொடுக்கலைனாலும் அது பட்டிக்க நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்கும். வீட்டோட ஃப்ரண்ட் சைட்லாம் வச்சு வளர்க்குறப்போ ரொம்ப நல்லது. நல்ல ஏர் பியூரிஃபையர் பிளான்ட்டும் இந்த பிளான்ட்டு. மற்றபடி எந்த விதமான கேரிங்கும் பண்ணாமல் ஈஸியாக வீட்டில் வளர்க்குறவங்களுக்கு இந்த செடி கண்டிப்பாக நீங்கள் வளர்க்கலாம். ஸ்டார்டிங்கில் இப்போ தான் நீங்கள் செடிலாம் வளர்க்க போகிறீங்கன்னா இந்த செடியை வளர்க்கலாம். நான் ஸ்டார்டிங்லேருந்து இந்த செடி வளர்த்துக்கிட்டு இருக்கேன். எந்த விதமான கேரிங்கு, ரொம்ப மெயின்டெனன்ஸ்லாம் இந்த செடிக்கு நான் பண்ணதே கிடையாது. அப்படி இருக்கும்போதே எனக்கு இவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு. இந்த செடி கிடச்சிதுன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வாங்கி வளங்க. எல்லா நர்சரிலையுமே நமக்கு இந்த செடி கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் இந்த மாதிரி மூலிகை வீடியோ, ஏர் பியூரிஃபையர் பிளான்ட்டு, காய்கறி வீடியோ இது மாதிரி நிறையா போட்டுக்கிட்டு இருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.